கைஸ், வெல்கம் பேக் டு நெக்ஸ்ட் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து பேரமேட்டா போகிறோம். பேரமேட்டா போயிட்டு அங்கே நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த vlog வந்துட்டு ஷாப்பிங் vlog. ஆஸ்திரேலியாவில் கேமார்ட்டில் எப்படி ஸ்டாப் பண்ண போகிறோம், எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம். நோட் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த ஊரில் வேகமாகவே தூங்கிடும். அதாவது இப்போ மணி வந்துட்டு 8 மணி, ஆனால் ஏதோ 6 மணி 5 மணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த ஊர். இங்கே வரீங்க அப்படின்னா இதுக்கு பழகணும். ஏன்னா நானே இப்போ தான் 2-3 நாளாக பழகிட்டு இருக்கேன். நைட்லாம் என்னடா 8-9 மணிக்கு தான் இங்கே கிட்டத்தட்ட 8:30க்கு தான் வந்து இந்த ஊரே வந்துட்டு இருட்டாகுது. இப்போ நான் ஆல்ரெடி எல்லா லிஸ்ட்டுமே போட்டு வச்சுட்டேன். பில்லோ ரேட்டு வந்துட்டு $30. இங்கே ஒரு பில்லோ இருக்குது. $15 ஒரு பில்லோ இருந்துச்சு, காணாமல் போயிடுச்சா. இது $15 தான். எனக்கு ஒரு பில்லோ போதும், இந்த ஒரு பில்லோவே போதும். பில்லோ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது $19 பார்த்துக்கோங்க. $4 ஒரு பில்லோ இருக்கு. இதுதான் $4 பில்லோ. இது குவாலிட்டி எப்படி இருக்குன்னா எனக்கு தெரில. 2 பீஸ் இருக்குது. குவாலிட்டி எப்படி இருக்குன்னா தெரில. இது டேமேஜாக இருக்குது. இது நல்லாவே இல்லை. வாங்காதீங்க, இந்த $4 பில்லோலாம் வாங்காதீங்க. நல்லா இல்லை சீரியஸாகவே. ஏதோ நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. இந்த உள்ளக்கே பிஞ்செலாம் இருக்குது பாருங்கள். அசால்ட்டாக வந்தது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் ஹாஃப்டான பில்லோ வாங்கிக்கோங்க. இதுக்கு ஒரு கவரும் வாங்கிக்கோங்க சேர்த்து. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் பில்லோஸ் இருக்குங்க பாருங்கள். 25, 20, 15, 16 இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட் திங்கு, கண்டிப்பாக ஒரு அயன் பாக்ஸ் வேணும். நல்ல அயன் பாக்ஸாக குவாலிட்டியாக உள்ளதை வாங்குங்க. இந்த ஊரில் ஸ்டார்டிங் அயன் பாக்ஸே வந்துட்டு கிட்டத்தட்ட $7 to $19 வருது. நமக்கு $7 போதும். இது நல்லா தானே இருக்குது. அயன் பண்ணால் போதும். ஸோ இது ஒன்று எடுத்துக்கிறேன், $7. ஏன்னா நான் இந்தியாவிலேருந்து வரும்போது நான் அயன் பாக்ஸ் கொண்டு வரவே இல்லை. இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அயன் பாக்ஸ் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸ் வைக்கிற மாதிரி ரேக் இருக்கிற மாதிரி வேணும். இது $5. இந்த 1 2 3 4 5 6 6மே $5. இது ஒன்று $5 தான் தெரியுது. எனக்கு இந்த மாதிரி ஒரு 2 வேணும். இப்போ நம்ம ஊர்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா, நீங்கள் அங்கேருந்து பேண்ட்டோ இல்லை ஜீன்ஸோ எதுவும் எடுத்துகிட்டு வராமல் வந்தீங்கன்னா இந்த எல்லாமே கிட்டத்தட்ட இதெல்லாம் ப்ளஸ் ஸ்லிம் ஃபிட் இதெல்லாமே யார் இது லேடிஸ் போடுறதா ஜென்ஸ் போடுறதான்னு தெரியலையே. $30 ராத்தாடி போடலாம். ரொம்ப அதிகங்க நம்ம ஊர் காசுக்கு. சிமிலர் தான். நம்ம அங்கே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஆஃபர் போகுது. இந்த $25 போல் $15 ஆஃபர். ஸோ இந்த மாதிரி $15 ஆஃபர் போகுதுங்க. இந்த ஷர்ட்லாம் $10 தான். நல்லாவும் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் நீங்கள் நிறைய ட்ரெஸ் எடுக்கல, இங்கே வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா ஒரு சில ட்ரெஸ் காஸ்ட்லியாக இருக்குது, பட் ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இங்கே வந்து ட்ரெஸ் எடுக்கலாம். இங்கேயும் வந்துட்டு கேமார்ட்டில் கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது அதர் அவுட்லெட் கம்பேர் பண்ணும்போது. பிளேட்லாம் வந்துட்டு $1 தான் வருது. எனக்கு ஒரு பிளேட் வேணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே வரீங்கன்னா நம்ம ஊர் குக்கர் வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த ஊரோட குக்கர் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இது மல்டி குக்கர்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இது நமக்கு நம்மளோட இதுக்கு செட்டே ஆகாது. அதனால நம்ம ஊர்லேருந்து வரவங்க எல்லோரும் நம்ம ஊர் குக்கரை வாங்கிட்டு வந்துருங்க. தான் இங்கே உள்ள டைரிலாம் எவ்வளோ $5 வருது. நம்ம ஊர் காசு கம்பேர் பண்ணாதீங்க. அது மாணவர்கள் நண்பர்கள் டைரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. குவாலிட்டியாக இருக்குது இந்த ஊர் ஷூ. பூட்ஸ் எல்லோரும் இந்த பூட்ஸ்லாம் வந்து 99 தான். அப்பாடி, நம்ம ஊரில் எப்படி இருக்குது, $20,000 மேலே சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வந்துட்டு வெறும் 99. நம்ம ஊர் காசுக்கு வந்து கம்மி தான். நல்லாவும் இருக்குது அந்த குவாலிட்டி. நெக்ஸ்ட் ஐட்டம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டியது இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸு. எதுக்குன்னா உங்களோட ஃப்ரூட்ஸு சாப்பாடு வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் நாய்ட்டு சமைச்சு வச்சிங்கன்னா அதெல்லாம் வைக்கிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி நார்மலாக சீப்பாக இருக்கிற மாதிரி உள்ள ஒரு பவுல் வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லது. ரைஸு பால் இந்த மாதிரி
டால் ஐட்டங்களில் இதில் போட்டுக்கலாம். ஒன்று சாப்பாடுக்கு வாங்கிக்கோங்க, ஒன்று டால் தான் வச்சுருந்தீங்க, இல்லை வெஜிடபிள் தான் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளே தான் பில் போட்டுக்கணுங்க. இப்படி தேய்ச்சா வந்துடும். ஸோ இந்த மாதிரி வாங்கின பொருட்களை எடுத்து அந்த பார்கோட் இருக்குல்ல, இந்த மாதிரி பார்கோடு கிட்ட வச்சு தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வ்ளாகில் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கேமார்ட்டில் எப்படி எப்படிலாம் எவ்வளோ ரேட்டு போகுது, எப்படிலாம் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு. அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமார்ட்டு தான் பெஸ்ட் ஆப்ஷன். கொஞ்சம் சீப்பராக இருக்கும் மற்ற சூப்பர் மார்க்கெட் அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதனால் பெஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு கேமார்ட்லேயே வந்துட்டு பொருள் வாங்கிக்கோங்க. தட்ஸ் இட். இதே மாதிரி அடுத்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய் பாய்.